பரிசுத்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். போன பதிவில் இந்த ஏமன் நாட்டில் நடந்த ஒரு அக்கிரமத்தை பார்த்தோம். அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சூழ்நிலையில் திடீர்னு சோமாலியாவிலேருந்து ஒரு அதிசயமான ஒரு அக்கிரமத்தை செஞ்சுருக்காங்க. இதை கேட்டு என்னையா இப்படி எங்கே பார்த்தாலும் அல்லாவின் தேசத்தில் இப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதும் அப்போ தான் ஒருத்தர் கோவம் வந்துருச்சு. ஓ, சும்மா எதை பார்த்தாலும் அக்கிரமம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதையா, என்னத்தையா கண்டுபிட்ட அப்படின்னாங்க. அப்போ தான் இப்படி ஏமனில் எப்படி நடக்குதுங்க, அப்படி நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ இதை விட சோமாலியாவிலையெல்லாம் நடக்குதுயா, 1400 வருஷமாக இதைத்தான் நடக்குது, உனக்கு புரியலை, இதை போய் அக்கிரமம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுதான் எங்கள் வாழ்வியல் முறை அப்படின்னாப்புல அவரு. என்னையா சொல்கிறீங்க, எப்படியா இதை வாழ்வியல் முறையாக நீங்கள் கடைப்பிடிச்சி வாரீங்க அப்படின்னு கேட்டதுமே, நீ முதல்ல இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற, கொஞ்ச நாளைக்கு எங்கள் சாக்கிர் நாயக்காவுடைய போதனையை கேளு. சாக்கிர் நாயக்கா அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவருடைய போதனையை கேட்டு அவர் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இதுக்காகவே இவரை ஜிப்ராயில் அபிஷேகம் பண்ணியிருக்காப்புலையாம். என்ன விதமான கலாச்சார சீரழிவுகளாக இருந்தாலும் சரி, என்ன விதமான அக்கிரமங்களாக இருந்தாலும் சரி, இவர் பேசுகிற பேச்சிலேயே ஆள் மயங்கி இவர் சொன்னதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுவிடுவாப்லையாம். நம்ம காதை மட்டும் இல்லைங்க, கண்ணையே கட்டிவிடுவாப்லையாம். அப்பேற்பட்ட ஒரு அதிசய மனுஷன் தாங்க இவர். அவர்கிட்டே போய் கேளியா அப்படின்னாங்க. அப்போ அவர்கிட்ட போனோம். அவர் சொன்னாப்புல, இப்போ நான் சோமாலியா விஷயத்தை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏமன் விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இந்த சோமாலியாவில் நடந்த விஷயத்தை குறித்து நீங்களும் என்னுடைய லெக்சரை கேளுங்க, கேட்டீங்க அப்படின்னு நீங்கள் அதிசயிப்பீங்க அப்படின்னாப்புல. அதனால இந்த வீடியோவில் அப்படி என்னதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அப்படி என்னதான் ஒரு அதிசயமான பதிலை சொல்லியிருக்காப்புல, இதை மதியினம்னு சொல்கிறதா, முட்டாள்தனம்னு சொல்கிறதா, மதிகேடுன்னு சொல்கிறதா, இல்லை அறியாமைன்னு சொல்கிறதா? ஏன்னு கேட்டால், ஒருத்தனுக்கு மத வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட கலாச்சார சீரழிவுகளையும் அதை நியாயப்படுத்த தான் பார்ப்பானே தவிர இது தவறு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். அப்பேற்பட்ட மனநிலையில் இவர் இருக்கிறாப்புல. அப்போ இவர் தான் இந்த ஒரு போதனையை கொடுக்குறாப்புல. நம்ம முதலாவது கேட்போம், கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாப்புல. இது அதிசயமான போதனை. ஏன்னு கேட்டால், குரான்லேருந்து ஹதீஸ்கள்லேருந்து வாழ்வியல் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து கூட பேசுகிறாப்புல. நம்மளும் கேட்போம், அதிசயிப்போம். இப்போ என்ன பிரச்சனை? இது ஒரு 7 நிமிஷம் வீடியோ, அதனால வீடியோ கிளிப்பை முழுசாக பார்க்க வேணாம், டைரெக்டாக விளக்கத்துக்கு போயிடுவோம். Shalom, I'm Danny. I'm a student. I read Bible, studying more about the biblical manners, understanding, and I do read Muslim books. And secondly, yesterday I was just reading this Mumbai Mirror at midday, that 112 years old guy, Muhammad from Somalia, he's getting married, got married to this 13-year-old girl, Safiya. அப்போ இவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்திருக்கிறாரு. இவர் ட்ரெயினில் எங்கேயோ போயிருக்காப்புல. அப்போ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்துருக்காப்புல. அதில் சோமாலியாவில் இருக்கிற ஒரு 112 வயசு, இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சாகிற நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் 13 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்புலையாம். குடும்பமாக சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் உண்மை. இதை அந்த பொண்ணு பேர் சஃபியாமா, இவர் பேர் முகமதான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அதாவது அங்கே 70 வயசு மேலே ஆச்சுனாலே அவங்க 6 வயசு குழந்தைய தேடுறது வழக்கமா. இவருக்கு 112 வயசு ஆச்சான். 4-5 கல்யாணம் பண்ணியிருக்காப்புலையாம். கடைசியில் அழுதுருக்காப்புல சாக போகிற நிலமையில். ஐயோ, இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு இருக்காப்புல. அப்போ பேராண்டிகளுடைய பேராண்டிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன தாத்தா பாட்டா எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்க. அப்போ அவர் சொல்லியிருக்காப்புல, என்னை விட 50 வயசு கீழே ஆனவெல்லாம் 6 வயசு 8 வயசுலாம் கல்யாணம் பண்ணியிருக்கான். நான் 112 வயசாச்சு. இனிமே நான் அதை கல்யாணம் பண்ணாமல் போனால் இந்த கட்டை வேகாது அப்படின்னு அழுதுருக்காப்புல. இதை கேட்டதும் பேராண்டிகளும் சரி, பேராண்டிகளுடைய பேராண்டிகளும் சரி என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் தாத்தா நீ கவலைப்படுற, நாங்கள் பொண்ணு தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போய் சோமாலியா முழுசும் தேடி இருக்காங்க. 6 வயசு எங்கேயும் கிடைக்கலையாம். ஏன்னு கேட்டால் எல்லாம் டிமாண்ட் தான். அப்புறம் 8 வயசும் தேடி இருக்காங்க, 8 வயசும் கிடைக்கலையாம். 10 தேடி இருக்காங்க, 10 கிடைக்கலையா, எல்லாம் டிமாண்ட் தான். கடைசியில் 13 வயசு தான் அவங்க மாட்டியிருக்கான். அப்போ பேருக்கு ஏற்ற மாதிரியா இருக்கிறவும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க, தாத்தா நாங்கள் 13 வயசு ஒரு பெண்ணை பார்த்துருக்கோம், அந்த பெண்ணு பேர் சஃபியா அப்படின்னு சொல்ல. உடனே அவர் சொல்லியிருக்காப்புல, 13 வயசுக்கு மேலேலாம் வேணாம், 13 வயசுக்கு கீழே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல. உடனே இவங்க பேராண்டிகளுக்கு பயங்கர குஷியாகி ஜேனு கல்யாணம் நடத்திருக்காங்க. இதை இந்த உலகமே பார்த்து அதிர்ச்சி ஆகி போச்சு. எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, என்னம்மா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையா இருக்கே, 112 வயசு கல்யாணம் பண்ணிக்கிட்டே, நாளைக்கு அவர் செத்து போயிட்டாருன்னா நீ விதவே ஆயிருவியே அப்படின்னு சொல்ல. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்யூஷன் இருக்குங்க. என்கிட்ட அதிசயமான சொல்யூஷன் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சாக்கிர் நாயக்கையா அதை குறித்து என்ன சொல்கிறாப்புல அப்படிங்கிறத கேட்க போகிறோம்.
And I was very disturbed to answer my friend because I just asked one of my friend and he told, this is what we learn and this is what we return and this is what we follow, which Muhammad had. போச்சு. அப்போ இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டிருக்காப்புல, என்ன இந்த மாதிரியா நடக்குது அப்படின்னு கேட்க, அவர் சொல்லியிருக்காப்புல, யோ 1400 வருஷமா இதைத்தாயா நாங்கள் கற்றுருக்குறோம், இதைத்தாயா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், இதுதாயா அங்கே எழுதப்பட்டிருக்கு, நீ என்னமோ புதுசாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, இது எல்லாமே எங்கள் முகமது அவருடைய வாழ்க்கையில் டீல் பண்ண விஷயமியா, அவரும் அதைத்தான் செஞ்சுருக்கிறாரு, அதை செய்ய சொல்லி எங்கள் ஒரு ஒரு சகாபாவை என்கரேஜ் பண்ணியிருக்காப்புல, அதனால தான் நாங்கள் அதையெல்லாம் செய்கிறோம், உனக்கு தான் இது புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, I'll read it for you, sir. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. உடனே நீ கையில் வச்சிருக்கிற பேப்பரை படிக்கணுமா இல்லை என்னுடைய ஆன்சர் வேணுமா அப்படின்னு கேட்குறாப்புல. I'll just read it first for you. ஐயா, நான் வந்து கொஞ்சம் நான் கேட்டதை என் ஃப்ரெண்டு சொன்னதை உங்கள்கிட்ட படித்து காமிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை அனுமதிங்க அப்படிங்கிறாப்புல. You just let me read it. Okay, take it. உடனே பரவாயில்ல, நல்ல மனுஷன், அதாவது ரொம்ப ஜெனரஸாக இருக்காப்புல. ஓகே படி அப்படின்ட்டாப்புல. Brother, put it in just 5 sentences in precise form, otherwise don't read it. அவர் உடனே கமெண்ட் வந்துருச்சு, என்ன அப்படின்னா 5 சென்டென்ஸுக்குள்ளே இருந்தால் படி, இல்லைன்னா படிக்காத அப்படின்ட்டாங்க. I'll do that for you, sir. This is actually, let me just quote it from Sahih Bukhari, volume 7, book number 62, which Zabir bin Abdullah says when he got married, Hazrat Muhammad says, what type of lady have you married? He replied, I'm married to a matron. He said, Muhammad, why don't you have a liking for virgins and for fondling them? Zabir also said, Hazrat Muhammad said, why don't you marry a young girl so that you might play with her and she with you? Now, I was like little bit disturbed. This is the preference of Hazrat Muhammad. இப்போ இந்த விஷயத்தை ஒரு வசனத்தை சொல்லி கோட் பண்ணி சொல்கிறாப்புல. அந்த வசனத்தை முதலாவது நம்ம பார்ப்போம், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதாவது இந்த இருக்கு, நேரேட்டட் ஜாபிர் இபின் அப்துல்லா அப்படிங்கிறவர் அல்லாவின் அடிமைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் காபாவை சுற்றி 360 விக்கிரகங்கள் இருக்குது, அதில் அல்லாஹ் அப்படிங்கிறவரும் ஒருத்தர். அந்த அல்லாஹ் அப்படிங்கிற அந்த கடவுளை 360 கடவுளில் ஒரு குரூப்பு வணங்கி வந்திருக்கிறாங்க. கண்மணி நாயத்தினுடைய அப்பாவும் அப்துல்லா தான். ஏன்னு கேட்டால் எப்போவுமே தன்னுடைய பேருக்கு அப்புறம் அப்துல்லா அப்படின்னு வச்சுக்கிடுவாங்க. அதை டைட்டிலாக ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் அல்லாவின் அடிமை அப்படின்னு. ஏன்னு கேட்டால் 360 கடவுளுக்கும் அந்த கடவுளை யார் வணங்குறாங்களோ அவங்க அந்தந்த தெய்வத்துக்கு அடிமை. இவங்க அல்லாத்த அப்படிங்கிற கடவுளை வணங்குனதுனால அவங்க அல்லாவுக்கு அடிமை அப்படின்னு அவங்க பேரை வச்சுக்கிறாங்க. அப்புறம் முகமது இந்த அல்லாவை தான் எடுத்து யூதர்களுக்கு கடவுள் ஆக்கி விட்டாப்புல, ஆபிரகாமுக்கே கடவுள் ஆக்கி விட்டாப்புல. அதுதான் அதிசயம். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்த அப்துல்லா அப்படிங்கிறவர் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காப்புல எப்போ முகமதுனுடைய காலத்தில். அப்போ முகமது என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டார் நான் கல்யாணம் பண்ண உடனே. அது என்ன கேட்டார்னா, என்ன விதமான லேடியை நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டார். அப்போ அதுக்கு நான் சரியான ரிப்ளை கொடுத்தேன். என்ன அப்படின்னா, மேட்ரான் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே கல்யாணமான ஒரு பெண், ஒரு வேளை விதவையாக இருப்பாங்க, இல்லை விவாகரத்து பண்ண பொண்ணாக இருப்பாங்க, அதனால இதுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆன ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ முகமது ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல. இதுதான் சோமாலியாவிலையும் ஏமன்லையும் பயங்கர பரவலாக இருக்குது. இதை ரொம்ப மற்ற எந்த வசனத்தை இவங்க கை கொள்கிறாங்களோ இல்லையோ, இதை ரொம்ப முக்கியமாக 70 வயசு ஆனாலே கை கொண்டுருவாங்க. அப்போ முகமது கேட்குறாப்புல, அதுக்கு காரணமான வசனம் இதான், நீ ஏன் யங் விர்ஜின் கேலை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாப்புல. யங் கேலை, சின்ன குழந்தையில கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு அதிசயமான ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் நீ அவளோட விளையாடலாம், சரி, அப்புறம் அவள் உன் கூட இருப்பா, உன்னை நம்பியே இருப்பா. ஏன்னு கேட்டால் சின்ன குழந்தையாச்சா எப்போ உன்னை சுற்றி தானே இருப்பா அப்படின்னு சொல்ல. அப்போ அதுக்கு இந்த ஜாபிர் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறாப்புல. எங்கள் அப்பா என்ன செஞ்சிட்டாப்புல, இறந்து போயிட்டாப்புல, எனக்கு 2 சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாரு, அதனால நான் சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ண அவங்க அந்த சின்ன குழந்தை என்னுடைய தங்கச்சிகளை பார்த்துக்குருவாங்களா, அதனால தான் நான் ஓல்டு உமனை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. இந்த விஷயத்த ஏமன் நாட்டில், சிரியாவில், ஈராக்கில், ஆப்கானிஸ்தானில், சோமாலியாவில் அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டு வராங்க. இப்படி எங்கள் நபிகள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். அந்த நேரத்தில் இவருக்கு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை குடும்பத்தில், அதனால அவர் ஓல்டு உமனை கல்யாணம் பண்ணார். அதே போல் எங்களையும் அப்படியே இருக்க சொல்கிறீங்களா
அப்படின்னு நிறைய பேர் கேட்டு 112 வயசு ஆனாலும் சரி, சாகிறதுக்கு முன்னாடி நாளைக்கே சாக போகிற நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளைய இல்லை அட்லீஸ்ட் ஒரு 13 வயசு 8வது படிக்கிற பிள்ளையாவது கல்யாணம் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் கனவு லட்சியமாக அவங்க வச்சு இப்போ வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ இதைத்தான் சாக்கிர் நாய்க்கு எப்படி கண்ணை கட்டி நியாயப்படுத்துவாப்புல அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இதில் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த ஹதீஸை நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காருன்னா, யங் கேர்ள் அப்படின்னு தான், சின்ன பிள்ளை அப்படின்னு தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. பிளே அப்படின்னு தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தரும் அதே போல் யங் கேர்ள் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. விளையாட்டு, என்ன விளையாட்டுன்னு வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் பிளே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்போ மாடர்ன் வேர்டிங் போட்டு இப்போ காமன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, யங் கேர்ள் கிடையாதான், யங்கு அன்மேரிடு உமனா. ஏன்னு கேட்டால் யங் கேர்ள்னு கேட்டால் தான் எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாடர்னாக வேர்டிங் போட்டு யங் அன்மேரிடு உமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிமா குட் என்ஜாய் ஈச் அதர் கம்பெனி. கல்யாணம் பண்ணால் 2 பேரும் கம்பெனியே வந்து ஈச் அதர் என்ஜாய் பண்ணலாம். இது ஏதோ கணவனுக்கும் மனைவிக்கும், ஒரு மெச்சூரான ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடந்தது போலவே மாற்றிவிட்டாங்க இப்போ மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில். ஆனால் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது? சின்ன பிள்ளை, யங் கேர்ள். அப்போ இந்த பிள்ளைக்கு அப்படி என்னையா விளையாட்டு விளையாடுவீங்க அப்படின்னு கேட்டால், அந்த யங் கேர்ள் கூட என்ன விளையாட்டு 6 வயசு 8 வயசு 13 வயசோட என்ன விளையாட்டு விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டால், இந்தா பாருங்க, இந்த விளையாட்டு தான் விளையாடுவாங்க. ஃபிசிக்கல் அஃபெக்ஷன் அண்டு செக்ஸுவல் இன்டிமசி. அது குரூடாலாம் விளையாடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக விளையாடணுமா. ஏன்னா சின்ன குழந்தைகளாச்சா. அதனால அதை எப்படி அந்த விளையாட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்குறாங்க அப்படின்னா, செக்ஸ் ஸ்போர்ட் அப்படின்னு இன்டர்பிரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸ்காலர்ஸ் எல்லாமே. சரிதானே? இதில் என்ன பெரிய அதிசயம் ஆச்சரியம் இருக்கா? ஏமன் நாட்டில் செஞ்சதை விடவா இது பெரிய அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த சாக்கிர் நாய்க்கு எப்படி நியாயப்படுத்துவார் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. சரி, இப்போ நேராக போவோம். As far as Prophet Muhammad peace be அதான் இப்போ முகமது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, upon him is concerned. Fine, I'll come to it later on. Regarding the man by the name of Muhammad, you said, no? Because it's just Some an person from relationship. African country. Somalia. You said. Somalia. From Somalia, 112 years old, you said? Yeah. Married a girl of 13 years old. Yes, sir. And it's a 5th marriage. இது அவருக்கு 5வது கல்யாணமா. பரவாயில்ல, அதிசயம்தான். Fifth marriage. Fifth marriage? Yes. அதிசயப்படுறாப்புல. 5th மேரேஜ்னு என்ன அதிசயமா சொல்ற? Not 5 together, maybe. அதான் ஒன்றாவே 5 கல்யாணம்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்யா. ஒருத்தரை சலிச்சு போன பிறகு டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவர் சலிச்சு போன பிறகு அதை இப்படி தான் நாங்கள் வந்து செக்ஸ் ஸ்போர்ட் விளையாடுவோம். என்கிட்ட இவங்க கல்யாணத்தை கல்யாணமாக கவனன்ட்டாக நினச்சா தானே, அதை உடன்படிக்கையாக நினைக்கிறது இல்லையே, அதை ஒரு புனிதமாக நினச்சா இவங்க ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க? Now coming to the answer why. In Islam, நல்லா கவனிங்க. இப்போ ஆன்சருக்கு வந்திருக்காப்புல. ஏன் அவர் கல்யாணம் பண்ணாப்புல அப்படிங்கிறது சொல்ல போகிறாப்புல. முதல்ல இந்த இஸ்லாத்தை தூக்கிடுறாப்புல. இஸ்லாத்தை அப்போ தான் வந்து எல்லாரும் நம்புவாங்க. இஸ்லாத்தில் சொல்லுங்கய்யா. you can marry a woman the moment she gets matured. கிழிஞ்சது போ. அதாவது நீ வந்து ஒரு பெண்ணை அந்த மூமெண்ட்லேயே, எந்த மூமெண்ட்டு, மெச்சூரான மூமெண்ட்லேயே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. எதை? உமனை. கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா 13 வயசு கேர்ளு. ஆனால் இவங்களுக்கு 13 வயசு கேர்ளு 8 வயசு கேர்ளு எல்லாமே இவங்களுக்கு உமன் தான். இவங்க கண்ணில் லேடியாக தான் தெரிவாங்க. அதிசயம்தான். அப்போ நேராக உமனுக்கு போயிட்டாப்புல, அந்த கேர்ளுன்னு எடுக்கலை. அப்போ மெச்சூர்னா எப்போ மெச்சூர் ஆவாங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கய்யா. If she reaches puberty, you can marry. கிழிஞ்சது போ. அப்போ வயசுக்கு புபர்ட்டி வந்த உடனே அவங்க மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால உடனே யூ கேன் என்ன செய்யலாமா? மேரி செய்யலாமா? சொல்லுங்கய்யா. That is Islam. அப்படி போடு, அதுதான் இஸ்லாம் அப்படின்ட்டாப்ல. அப்போ இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூமெண்ட்டு மெச்சூர் ஆகிட்டாங்க, என்ன வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா ஜோலி முடிஞ்சு கல்யாணத்தை பண்ணு. Fine. A woman அதான் ஃபைனுங்க, சரிதானே அப்படிங்கிறாப்புல. to marry. For a man, the moment reaches puberty till he dies. கிழிஞ்சது போ. அப்போ ஆம்பளை வந்து வயசுக்கு வந்தால் சாகிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாப்புல. சரிங்கய்யா. You can marry anyone. Choice. அப்போ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
அதான் இஸ்லாத்தில் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, Would you marry a woman 15 years older to you? No. அதிசயமான ஒரு கேள்வி கேட்குறாப்புல. நீ வந்து 15 வயசு, உன்னை விட 15 வயசு மூத்தவளை நீ கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாப்புல. இவர் எதுக்கு எனக்கு தலையெழுத்தா கரகமா அப்படின்னு கேட்குறாப்புல. No. Your choice. இது உன்னுடைய சாய்ஸு. நீ வந்து உன்னை விட ஓல்டரான ஒரு உமனை கல்யாணம் பண்ண மாட்ட. சரி, But the Prophet Muhammad married. ஆனால் முகமது கல்யாணம் பண்ணாப்புல. தன்னை விட 15 வயசு மூத்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாப்புல. எப்படி இவங்க கொண்டு வராங்கன்னு மட்டும் பாருங்க. முகமது கல்யாணம் பண்ணது வயசு 25 இருக்கும்போது. பாவம், இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போயிட்டாப்புல. இவர் பிறந்த 5 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து 5 வருஷம் கழிச்சு அவங்க தாத்தாவும் இறந்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவங்க மாமா தன்னோட கூட வச்சுக்கிட்டாப்புல. அப்போ தான் இந்த கத்தீஜா அப்படிங்கிற இந்த அம்மா ஏற்கனவே ஒரு கணவர் இருந்து இறந்து போயிட்டாப்புல. அடுத்து வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம முகமதுக்கும் கத்தீஜா அம்மாவுக்கும் கொஞ்சம் அறிமுகமாகிருக்கு. அறிமுகமானதுமே இவருக்கு 25 வயசாக இருக்கும் பொழுது அந்த கத்தீஜா அம்மாவுடைய புரிச்சை இறந்து போயிடுறாப்புல. எப்படி இறந்து போனார்னு யாருக்கும் தெரியாதான். அப்புறம் கடைசியில் அந்த கத்தீஜா அம்மா யார் நம்ம முகமதுவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ கத்தீஜா அம்மாவுக்கு முகமது 3வது ஆள். இவரை விட அந்த அம்மாவுக்கு 15 வயசு மூப்பு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாப்புல, ப்ராப்பர்ட் முகமது கல்யாணம் பண்ணல. ப்ராப்பர்ட்டாக எப்போ தன்னை அறிவிச்சுக்கிட்டாப்புல, தனக்கு 40 வயசாக இருக்கும் பொழுது. ஆனால் 25 வயசாக இருக்கும் பொழுது அவர் கல்யாணம் பண்ணிட்டாப்புலையே. நீ ஏன் ப்ராப்பர்ட் முகமது மேரீடு அப்படின்னு சொல்கிற? அப்போ முகமது நபி ஆனதுக்கப்புறம் தன்னை விட 15 வயசு மேலான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி ஏதோ மற்றவங்களுக்கு வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுத்த மாதிரி இவர் சொல்கிறாப்புல. இல்லையா சாக்கிர் நாயக்கையா, இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு நபினா என்னன்னு கூட தெரியாது. His choice. Prophet Muhammad at the age of 25 married a woman, Hazrat Khatija, may Allah be pleased with her, who was 40 years old. You will not marry. I will not tell you you have to marry. It's your choice. அதான், நீங்களாம் 15 வயசுக்கு மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து உங்களுடைய சாய்ஸு. நீங்கள் 15 வயசு மூப்போ, 20 வயசு மூப்போ, 30 வயசு மூப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவரவர் சாய்ஸில் தான் அவரவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாப்புல. Now he wanted to marry a woman 15 years older to her because she was pious. Who are we to object? சரி, இப்போ முகமது 15 வயசு மூத்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாப்புல. நம்ம ஏன் அப்ஜெக்ட் பண்ணணும்னு கேட்குறோம். இல்லைங்கய்யா, இப்போ முகமதுடைய விஷயம் இல்லை. இப்போ 8வது படிக்கிற 13 வயசு பிள்ளைய நாளை சாக போகிற 112 வயசு கிழவனுக்கு அந்த குடும்பம்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே நேரத்தில் முகமதும் தன்னுடைய வாழ்நாட் காலத்தில் ஒருத்தரை கேட்டுக்காப்புல, நீ சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காப்புலையா. சரி, அதையும் சொல்லுவார். சொல்லுங்கய்யா. He is willing and the woman is willing. அப்போ முகமதும் வில்லிங்க. அப்போ அந்த உமன் கதீஜா அம்மாவும் வில்லிங்க. जब मियाँ बीवी राजी तो क्या करेगा काजी? இப்போ யார் கேட்டது முகமது கதீஜா அம்மாவை ஏன் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை. 8வது படிக்கிற பிள்ளைவையும் நாளை சாக போகிற 112 வயசு கிழவனுக்கும் உள்ள விஷயத்தை தான் கேட்டாங்க. இவருக்கு ஹிந்தியில் பழமொழி சொல்ல போயிட்டாப்புல. அதாவது கணவனும் மனைவி ராசி ஆகிட்டா காசிக்கு என்னையா வேலை, காசியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கயா அப்படி என்கிட்ட. கணவனும் மனைவி ராசி ஆகிட்டாங்கல்ல, இனிமேல் வீட்டில் காசியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய, விரட்டி விடுங்க அப்படிங்கிறாப்புல. But the man is 112 years old. Medical science tells us even a man of 112 years can procreate. கிழிஞ்சது போ. இப்போ தான் மெடிக்கலுக்கு போயிட்டாப்புல. அதாவது மெடிக்கல் டாக்டர், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லாங்களாம் என்ன அப்படின்னா, 112 வயசு கிழவனாக இருந்தாலும் ப்ரோக்ரியேட் பண்ண முடியுமா, அதாவது புள்ள கொடுக்க முடியுமா. அதான் விஷயம். புள்ள பெற்று கொடுக்க முடியாது, இவர் புள்ள கொடுப்பாராம் 112 வயசாக இருந்தாலும். இது ட்ரூவா அப்படின்னு கேட்குறாப்புல. Yes, I'm a medical doctor. ஆஹா, அப்போ மெடிக்கல் டாக்டர் அறிஞ்சு வச்சிருக்காப்புல. 112 வயசு கிழவனாக இருந்தாலும் 13 வயசு பிள்ளைக்கு புள்ள கொடுக்க முடியும் அப்படின்னு. அதிசயம். சரி, He wants to marry a 13-year-old girl who has reached puberty. அதாவது இவர் வந்து 13 வயசு 8வது கிளாஸ் படிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு இவர் விரும்புனா, அதுவும் பூபெட்டி ஆயிருச்சான். What is your problem? அதான் உன் பிரச்சனை என்னையா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ சமுதாயத்தில் ஒரு தார்மீக பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது. அந்த பொறுப்பின் அடிப்படையில் ஒரு சின்ன குழந்தைய 112 வயசு கிழவன் கல்யாணம் பண்ணான் அப்படின்னா அதை எதிர்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் நாளைக்கு அவன் செத்து போயிடுவான், இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும். அதுக்கடுத்து அவன் மகன் கல்யாணம் பண்ணுவான், அதுக்கடுத்து அவன் பேராண்டி கல்யாணம் பண்ணுவான், அதுக்கடுத்து பேரனுடைய பேரன் கல்யாணம் பண்ணுவான். இப்படி அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் புள்ள பத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ தான் ஹலாலா அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கான்.
மாமனார் கூட போகணுமா. அதனால அது போகாததுனால தலாக்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட கொடுமையில் நாடு போய்கிட்டு இருக்கு. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு கொடூரத்தை இவன் சரின்னு நியாயப்படுத்தி ஜனங்களை வஞ்சிக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. You don't give your daughter to him. போச்சு. அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க பாருங்க. Who no, don't give. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரே சிரிப்பு. ஓம் பிள்ளைய நாங்கள் கேட்குறோம், ஓம் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குற, ஓம் மதம் என்ன, ஓம் மார்க்கம் என்ன, ஓம் வழிமுறை என்ன, ஓம் வாழ்வியல் முறை என்ன, எங்களோட நீ ஏன் கேள்வி கேட்குற? ஓ வேலையை பார்த்துட்டு நீ போ. ஓம் பிள்ளையவா நாங்கள் கல்யாணம் பண்ணி கேட்குறோம்? அவன் 112 வயசு கிழமை ஓம் பிள்ளையவா கேட்டான்? சொல்லுங்கய்யா. Am I telling you? அதான் நான் உன்கிட்ட கேட்டேனா, ஓ மகளை கொடு அப்படின்னு கேட்டேனா அப்படிங்கிறாப்ல. Telling your sister to marry him. நான் சொன்னேன்னா ஓ சிஸ்டரை அந்த 112 வயசு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொன்னேனா? நோ, இல்லை, நான் சொல்ல கிடையாது. உன் வேலை எதுவும் அதை பாருங்க. No, if the parents also agree. அதான் அவங்க பேரண்ட்ஸ் 13 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையுடைய பேரண்ட்ஸு பெற்றோர்கள் அக்ரி பண்ணிட்டாங்களாம். யாருக்கு? 112 வயசு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. எத்தனை லட்சம் கொடுத்தாங்கன்னு தெரில. சொல்லுங்கய்யா. And the girl agreed. அந்த கேர்ளும் இப்போதான் கேர்ளுக்கு வந்துட்டார். உமன்லேருந்து இப்போ கேர்ளுக்கு வந்துட்டார். அந்த கேர்ளு அக்ரி பண்ணிருச்சான். எதுக்கு? யாரை? 112 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு. 13 வயசு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஓட்டு போடவும் உரிமை கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க கூட உரிமை கிடையாது. ஆனால் தன்னுடைய லைஃப் லாங் கமிட்மெண்ட்டு ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்கும்? டெசிஷன் எடுக்கிற வயசாது. 18 வயசில் டெசிஷன் எடுக்கிற டெசிஷனே தோற்று போயிடுது. நீ 13 வயசில் என்ன டெசிஷன் எடுப்ப? அப்போ அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க குடும்பம்லாம் சேர்ந்து என்னம்மா அந்த ஆள் இத்தனை லட்சம் தரேன்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லுறது வேறு வழி இல்லாமல் போயிருக்கும். அதுதான் உண்மை. அப்படித்தான் நடக்குது. ஆனால் காசுக்காக பணத்தைக்காக எல்லாம் இல்லை, வேற விஷயம்னு சொல்கிறாப்புல. அது என்னன்னு பார்ப்போம். சொல்லுங்கய்யா. She may be liking that man. 112 years. டாடா What a pious man. அப்படி போடு அருவால. அடச்சே, என்ன இவங்களையெல்லாம் எப்படி பேசுறதுனே தெரியல. அந்த 13 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு புள்ள 112 வயசு கிழவனை அப்படி நம்புது அப்படின்னா, அதை விரும்புது அப்படின்னா, அதை நேசிக்குது அப்படின்னா என்ன விதமான பக்தியுள்ள மனுஷனா இருப்பான் அப்படின்னு கேட்குறாப்புல. எப்பேற்பட்ட நியாயமான ஒரு மனுஷனா இருந்திருப்பான். வாட் அ பையஸ் மேன். எனக்கு என்னையெல்லாம் நேசிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆள் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. என்ன ஒரு அற்புதமான ஒரு மனுஷன். 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள 112 வயசு ஆளை நேசிக்குது அப்படின்னா, ஸ்நேகிக்குது அப்படின்னா, காதல் கொள்ளுது அப்படின்னா, வாட் அ பையஸ் மேன். சரி, Reminds me of the Sahaba. அதான் இது இவருக்கு இப்போ ஞாபகம் வருதான். எதை பற்றி? சகாபாக்களை பற்றி ஞாபகம் வருதான். சொல்லுங்கய்யா, சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க? And if a woman of 13 years old finds the virtuous man of 112 years, I would prefer, if I know he's virtuous, if I know, not any Tom, Dick and Harry. சரி, I would not mind giving my daughter if I know that he's a virtuous man. கிழிஞ்சது போ. அப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டாப்ல. அதாவது நான் கூட விர்ச்சுவஸ் மேனாக நான் கண்டுட்டேன் அப்படின்னா அவனுக்கு நான் கொடுத்துருவேன். என் பிள்ளைய, என் டாட்டரை நான் கொடுப்பேன் யாருக்கு வேணாலும். என்ன அவன் விர்ச்சுவஸாக இருக்கானா, நேர்மையாளியா, ஒழுக்கம் உள்ளவனா, பக்தி உள்ளவனா இருக்கான். அதுதான் இவங்களுக்கு தேவையா. 13 வயசு 112 வயசு அதெல்லாம் பார்க்கறது இல்லையா. தன்னுடைய டாக்டரையே கொடுப்பாப்லையா. அதிசயத்தை பாருங்க. சொல்லுங்கய்யா. And will see to it that he takes my daughter to Jannah. I would not mind. அதான். அப்போ என்னுடைய டாக்டரை அந்த 112 வயசு கிழவன் ஜன்னாவுக்கு கூட்டிகிட்டு போவானா, அதுதான் முக்கியம். என் பொண்ணு ஜன்னானா பரலோகம் போல இருக்கு, சூனபதின்னு சொல்லுவாங்க. அந்த சூனபதிக்கு கொண்டு போவானா. அந்த சூனபதி தான் 72 கன்னிகையெல்லாம் இருக்கு. அங்கே கொண்டு போகிறவனா இருந்தா நான் அவனுக்கு ஐ உட் நாட் மைண்ட். நான் அதையெல்லாம் மைண்ட் செய்ய மாட்டேன். அது 112 வயசாக இருந்தானே, 150 வயசாக இருந்தானே, என் டாக்டரை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ இவருடைய டாக்டரு 6 வயசு 8 வயசு 10 13 வயசாக இருந்தாலும் விர்ச்சுவஸாக இருக்கணுமா, ஜன்னாவுக்கு கூட்டிகிட்டு போகணுமா. 2 குவாலிட்டி. ஐயா 112 வயசுங்க, நாளைக்கு அவர் செத்து போயிடுவாருங்க. அதெல்லாம் இல்லை, விர்ச்சுவஸ். அவர் ஜன்னாவுக்கு 112 வயசுக்காரன் உன் டாக்டரை எப்படி ஜன்னாவுக்கு கூட்டிகிட்டு போவான்? நாளைக்கு அந்த ஆள் செத்து போயிடுவான்.
அதுக்கடுத்து அவனுடைய மகங்கியை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு எப்படியும் 90 வயசு இருக்கும். அதுக்கடுத்து பேராண்டியை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இப்படித்தானே போகும் வாழ்க்கை. 112 வயசு கிழமை இந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய ஜன்னாவுக்கு கூட்டிகிட்டு போவானா? சொல்கிறாரு பாருங்க, ஏன் டாக்டராக இருந்தால் நான் என் வயசெல்லாம் பார்க்க மாட்டேன், ஜன்னாவுக்கு கூட்டிகிட்டு போகணும், விர்ச்சியஸாக இருக்கணும், நேர்மையாளி, ஒழுக்கமுள்ள ஆளி, பக்தி ஆளி, அப்படி தான் இருக்கணும். அது போதும், என் மகளை கொடுத்துருவேன் அப்படிங்கிறாப்புல. என்னையா மனுஷன்? சரி சொல்லுங்கய்யா. But after verifying, he's such a virtuous man. அதான் விஷயம். ஆனால் வெரிஃபை பண்ணுவேன் நான், இவன் ஜன்னாவை கூட்டிகிட்டு போவானா, இவன் விர்ச்சியஸ் மேனா, நேர்மையாளியா, பக்திமானா அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன செய்வேன், அவனுக்கு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுத்துருவேன். இப்போ சொல்லுவார் பாருங்க ஒரு அதிசயத்தை. சொல்லுங்க. Remind me of the Sahaba, the caliber of Hazrat Umar, Hazrat Abu Bakr, Hazrat Usman, Hazrat Ali. May Allah be pleased with them all. யாரையோ சகாபாக்கலன்னு சொல்றாப்புல, அவங்க எல்லாம் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. The man of Somalia was virtuous. I don't know, but can it be possible? Yes. அப்படி போடு. அப்போ அந்த சோமாலியாங்கிற மனுஷன், அந்த சோமாலியாவில் உள்ள 112 வயசு அந்த வயசானவர் விர்ச்சியஸ் மேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாசிபிளான்னு கேட்டால் எஸ் அப்படிங்கிறாப்புல. பாசிபிள் இருக்கலாம். 112 நடக்க முடியாமல், திங்க முடியாமல், பேள முடியாமல் தான் 112 வயசில் இருப்பாங்க பாவம். இவர் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கு என்ன போதிப்பாப்புல? பாசிபிளான்னு கேட்டால் எஸ் அப்படிங்கிறாப்புல. அந்த மனுஷனையே தூக்கி நடக்க ஆஸ்பத்திரி கொண்டு போனால் சேரில் தான், வீல் சேரில் கொண்டு போவாங்க பாவம். அந்த மனுஷனுக்கு இந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாரியா அப்படின்னு கேட்டால் இது பாசிபிள் எஸ் அப்படிங்கிறாப்புல. If the girl is willing, therefore I said in my talk, the marriage can only solemnize if the man and woman agree. ஐயா சாக்கிர் நாயக் ஐயா, மேனும் உமனும் அக்ரி பண்ணுறது இருக்கட்டும். மேனும் உமனு விஷயமே இங்கே கிடையாது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கு, கட்டி வச்சுவிட்டாங்க 112 வயசு கலவனோட. அதுதான் விஷயம். இவர் கொண்டு போகிறாரு பாருங்க, மேனு உமனு. மேனுக்கு உமனுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. That does not mean tomorrow man even of 50 years. அதான் உடனே இவருக்கு உள்ள உரைச்சிருச்சு. அப்போ சொல்லிவிட்டோமே நம்ம டாக்டரை கொடுப்போம் அப்படின்னு. உடனே நாளைக்கே 50 வயசு கழிட்டு போயெல்லாம் வந்து என் வீட்டு வாசப்படியில் நின்றாதீங்க அப்படிங்கிறாப்புல. And then ask my daughter, I will not give. நான் கொடுக்க மாட்டேன். If I said he is as virtuous. அதான், அதாவது விர்ச்சியஸாக இருந்த ஒரு வேலை. நல்லா கவனிங்க, இவருடைய மகளுக்கு 50 வயசு கிழவனை நாளைக்கு பொண்ணு கேட்டு வரிசையில் வந்து நிற்பாங்களாம். ஆனால் அவர் தேடி பார்ப்பாராம், அது யார் விர்ச்சியஸாக இருந்தால் கொடுத்துருவாப்லையா. சொல்லுங்கய்யா. As the Khulfa Rashidin, I cannot find a better match. அதான், என்னால் வந்து பெட்டர் மேட்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதை மேலே வாரத்தில் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் கையில் கொடுத்துருவேன். அப்போ இவர் 50 வயசு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாப்லையா, வயசேன்னு சொல்லிட்டாப்ல. What you have to realize that maybe that girl found that man to be virtuous. அப்படி போடு. அப்போ நம்ம என்ன ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன உணர்ந்து கொள்ளலை அப்படின்னா, உணர்ந்து கொள்ள இது ஒரு மனித காதல் அல்ல, மனித காதல் அல்ல அப்படிங்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் அந்த கேர்ளு, இப்போ கேர்ளுக்கு வந்துட்டாப்புல, அந்த கேர்ளு உன்னை கண்டுபிடிச்சிருச்சான். என்ன கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா, ஐயோ அந்த 112 வயசு உள்ளவர் விர்ச்சியஸ், நேர்மையாளி, ஒழுக்கமாளி, அப்புறம் இன்னும் என்னென்னமோ ஆளி, நல்ல ஆளி. அவர் சாதாரண ஆளி கிடையாது, நல்ல ஆளி. அதனால இந்த கேர்ளு கண்டுபிடிச்சிருச்சான். 8ஆம் கிளாஸ் படிக்கிற கேர்ளு 112 வயசு கிழவனை, நாளைக்கு சாக போகிற கிழவனை கண்டுபிடிச்சிருச்சான். இவர் விர்ச்சியஸ் மேனு. அப்போ அதுக்கு இடையில யாருமே 20 வயசில் விர்ச்சியஸ் யாரும் கிடையாதா? 25 வயசில் உள்ளவங்க விர்ச்சியஸ் யாரும் கிடையாதா? 30, 35, அட்லீஸ்ட் 40, சரி இவர் சொன்ன மாதிரி 50, 112 வயசு கிழவன் தான் நீ 8ஆம் கிளாஸ் படிக்கிற உனக்கு விர்ச்சியஸா நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஐயா சாக்கிர் நாயக்கா, என்னையா சொல்றீங்க? சரி கண்டுபிடிச்சிருச்சான். இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாப்ல, நாளைக்கு வந்து நம்மளை கேட்டுருவாங்க அப்படின்னு. மேபி இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்கய்யா. இருக்குமா இல்லையா இவருக்கு தெரியாதான். சரி, I haven't interviewed him. 2 பேர்த்தையும் நான் இன்டர்வியூ பண்ணல அப்படிங்கிறாப்ல. சந்தேகமாக தான் இருக்கு. இவரே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் வச்சிருப்பாப்ல. சரி சொல்லுங்க. அப்படி போடு. அப்போ அந்த மேனு யாரு? 112 வயசு. அவரை பாவம், அவரை மேனுன்னு கூட சொல்ல, அதெல்லாம் தாண்டி போயிட்டாப்ல. அந்த 112 வயசுல உள்ள மனுஷன் நல்லா கவனிங்க, கண்டுபிடிச்சுட்டாப்லையா. என்ன கண்டுட்டாப்லையா? அந்த கேர்ளு 8ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த கேர்ளு விர்ச்சியஸான், ஒழுக்கமுள்ள பெண்ணா. ஏன் 100 வயசில் ஒழுக்கமுள்ள பெண்ணை நீ பார்த்தது இல்லையா? 90 வயசில் பார்க்கலையா? 80 வயசு, 60,
50, அட்லீஸ்ட் 40 வயசு பெண்கள்லாம் இந்த உலகத்தில் ஒழுக்கமே கிடையாதா? நேர்மையானவங்க கிடையாதா? ஏன் உங்கள் நாட்டில் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தானே வச்சுருக்கிறீங்க, வெளியில் அனுப்புறீங்களா? கடை கூட அனுப்ப மாட்டீங்க. அப்போ எல்லாமே விர்ச்சுவஸாக தானே இருக்கிறாங்க. ஆனால் நீ எப்படி உனக்கு 112 வயசாக இருக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய இது விர்ச்சுவஸ் அப்படின்னு நீ கண்டுபிடிச்ச? அப்போ எப்பேற்பட்ட கொடூரமான குணமுள்ளவனா இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஜனங்களை எப்படி நம்ப வைக்கிறான்னு மட்டும் பாருங்க. காதை மட்டும் இல்லைங்க, கண்ணையும் கட்டி போடுவான். I don't know. So, ஓப்பனாக சொல்லிட்டப்பல ஐ டோன்ட் நோ, ஒருவேளை கண்டிருக்கலாம். if the man and the woman agreeing, who are you and me? அதான் மேனும் உமனும். ஐயா சாக்கி நாயக்கையா, திரும்பவும் சொல்கிறேன், மேனு உமன் இல்லைங்கய்யா, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 112 வயசு, நாளைக்கு சாக போகிற கிழவன். அவங்க 2 பேரும் அக்ரி பண்ணிட்டா நீ நானும் யார் இன்டர்ஃபேர், அதுக்கு இடையில மூக்கு நுழைக்கிறது அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அந்த கேர்ள்கிட்ட போய் சொல்லக்கூடாதான், என்னம்மா 8ஆம் கிளாஸ் தானம்மா படிக்கிற, 9, 10 படிமா, 12 இருக்குமா, டிகிரி முடியுமா, அதுக்கடுத்து ஒரு வேலை வாங்குமா, இல்லை அப்படின்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க 25 வயசு 30 வயசில் உள்ள யாராவது வருவாங்கம்மா. அதெல்லாம் கிடையாதான். அப்படிலாம் நம்ம அவங்களுக்கு போதனையெல்லாம் செய்யக்கூடாதான். நீயும் நானும் யாரு, அவங்க விருப்பத்துக்கு முன்னாடி போய் மூக்க நுழைக்கிறதுக்கு அப்படிங்கிறாப்ல. சரி, Interfere. Why are we trying to interfere there? அதான் மொத்தமாக கேட்குறாப்புல, அந்த கூட்டத்தை கேட்குறாப்புல. நாம் எதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எது அவங்களுடைய ரைட்ஸ், அவங்களுடைய உரிமை. எது 8ஆம் கிளாஸ் படிக்கிற பெண்ணுடைய உரிமை. 112 வயசு கிழவனை நான் கல்யாணம் பண்ணுவேன், 112 வயசு நாளை சாக போகிற நிலைமையில் இருக்கிற அது நான் 8ஆம் கிளாஸ் பிள்ளைய கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அது அவங்களுடைய ரைட்ஸாம். இந்த ரைட்ஸில் நமக்கு நாம யாரு போய் அங்கே மூக்கு நுழைக்க, அதை பற்றி பேச, அதை குத்தம் சொல்ல, கிரிட்டிசைஸ் பண்ண நாம யாரு? அதானே அந்த புள்ள செத்து போனால் செத்து போயிட்டு போகுது, அது வாழ்க்கையை தொலைச்சிட்டு போகுது. கல்யாணம் பண்ணிருச்சுன்னா டீனேஜ் பருவமே நாசமாகி போகும். இங்கே அந்த பொண்ணை போய் படிக்க வைக்க போகிறாங்களா, இல்லை பெரிய வேலைக்கு எதுவும் அனுப்ப போகிறாங்களா? அங்கே போனால் முக்காடு போட்டுட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க 112 வயசு கிழவனோட. அதை பார்த்துக்கிட்டு பாவம் அவருக்கு கக்கூஸ் கழுவ வேண்டியது, எந்திரிக்க தூக்கி விட வேண்டியது, பாத்ரூம் கொண்டு போக வேண்டியது, அதுதான் வேலை. சரிங்கய்யா. Now you may have married a girl, I don't know, good or bad. You may think she's beautiful, someone may think she's ugly. And someone says, why have you married a... Sorry, I'm not getting personal. Your wife may be beautiful, mashallah. But someone comes and objects, why have you married an ugly woman? அதை நீ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுற, அந்த பொண்ணு பார்க்க அருவருப்பா இருக்கு, எவனாவது வந்து என்னடா அழகில்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு யாராவது கேட்டா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்குறாப்ல. You will say, what is bothering you? அதான் உனக்கு என்னடா, நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன்னு தானே சொல்லுவேன். பிரச்சனை 8ஆம் கிளாஸ் பிள்ளைக்கும் 112 வயசு நாளைக்கு சாக போகிற கிழவனுக்கும். ஆனால் போயிட்டாப்ல இப்போ அக்லி உமனா பியூட்டிஃபுல் உமனா. I find her to be beautiful. Who are you to interfere? Will you get அதான் நான் என் பொண்டாட்டி எனக்கு பியூட்டிஃபுல், உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாரா? angry or not? அதான் நீ வந்து உனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேட்குறாப்ல. Will you get angry or not? அதான் மரியாதையா சொல்லிடு, உனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேட்குறாப்ல. சொல்லுங்கய்யா, அதிசயம் தான். Beauty is subjective. அப்போ பியூட்டி அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டிவ். இதை கேட்டாங்களா யாராவது? பியூட்டி சப்ஜெக்டிவா ஆப்ஜெக்டிவான்னு கேட்டாங்களா? ஏயா ஒரு குழந்தை ஒரு இப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள வாழ்க்கையை தொலைக்க போகுது, ஏயா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க 112 வயசு கிழவனுக்கு அப்படின்னு கேட்டால் வந்துட்டாப்புல. இப்போ ஓன் பிள்ளைய கேட்டோமா, ஓன் தங்கச்சியை நாங்கள் கேட்டோமா, நீ யார் மூக்க நுழைக்கிறதுக்கு அப்படிலாம் கேட்டுட்டு அப்புறம் முகமதுவையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாப்புல, கதிஜாமாவையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாப்புல. இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாப்புலன்னு பார்ப்போம். So as far as that 112-year Somali man is concerned and the 13-year girl is concerned, chances is very negligible. போச்சு. அப்போ அந்த 112 வயசும் அந்த 8ஆம் கிளாஸ் பிள்ளையும் என்ன அப்படின்னா சான்சஸ் ஆர் வெரி நெக்லிஜிபிள் அப்படின்ட்டாப்புல. அதாவது ஒரு ஆபத்தான ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடக்கிறது வந்து 1.001. அதான் சொல்லுவாப்புல. சொல்லுங்கய்யா. 0.001%. அடே அப்பா, ரொம்ப ரேராக தான் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா? சரி, Both agree. Who are we to interfere? அதான் அவங்க போத் அக்ரி பண்ணிட்டாங்களாம். யார் 112 வயசு நாளைக்கு சாக போகிற கிழவனும் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் அக்ரி பண்ணிட்டாங்களாம். உன் நெஞ்ச தொட்டு சொல்லு உண்மையா? Coming to the answer of Prophet Muhammad sallallahu அதான் கோபத்தில் வந்துட்டாப்ல. ஆன்சர் நான் சொல்ல போகிறேன். எங்கள் ப்ராப்பர்ட் சொன்னதை குறித்து ப்ராப்பர்ட் ஒன்று சொல்லியிருக்காப்ல, அதை இவருக்கு பதில் சொல்ல போகிறாப்ல. that why don't you marry a younger woman? எப்படி கண்ணை கட்டுவான்னு மட்டும் பாருங்க. முகமது கேட்கல யங் கேர்ளை ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் கேட்டாப்ல. ஆனால் இவன் அப்படி பேச்ச மாத்திரம், நீ ஏன் யங்கர் உமனை கல்யாணம் பண்ணக்கூடாது
அப்படின்னு உமன் ஆக்கிட்டாப்ல. எதை 13 வயசு கேளு உமனா, 6 வயசு கேளு உமனா, 9 வயசு கேளெல்லாம் உமனா இவங்களுக்கு. அதை தான் விர்ஜின் உமன்னு சொல்கிறாங்களாம். இப்போ இவங்க கண்ணு பார்வையில் அது குழந்தைங்கன்னு பார்க்க மாட்டாங்க, உமன். எப்பேற்பட்ட அதிசயமான மனுஷங்க. Virgin woman. The prophet முகமது வெர்ஜின் உமன்னு சொல்லலை, யங் கேர்ள்னு தான் சொன்னாப்ல. may be knowing how that Sahaba is. அப்போ இந்த முகமது வந்து இவருக்கு தெரியுமா அந்த சகாபா எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறான். அவன் சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு தான் விரும்பினான். ஆனால் வேறு வழி இல்லாததுனால, அவங்க அப்பா செத்து போனதுனால, அவனுக்கு 2 தங்கச்சி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அவன் வந்து மூத்த பொண்ணை, தன்னை விட மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல வராப்புல. பாருங்க அதிசயத்தை. There's a person who came and said that while I'm fasting, can I kiss my wife? The prophet said, yes, you can. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Another Sahaba comes, can I kiss my wife? The prophet said no. So the Sahaba said, first one you said yes, second one you said no. Why? Because he knew that the first man could control his desire. While fasting, even after kissing the wife, he will not go beyond that. அதாவது விரதம் இருப்பாங்களாம். அப்போ ஒருத்தன் விரதம் இருக்கிறவன் வந்து முகமதுட்ட கேட்டிருக்கான், ஐயா நான் என் பொண்டாட்டியை கொஞ்சம் கிஸ் பண்ணிக்கிறவா அப்படின்னு. அப்போ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் வேற ஒருத்தங்க கேட்டிருக்கான், ஐயா விரதம் இருக்கிற 40 நாள் கொஞ்சம் என் பொண்டாட்டியை கிஸ் பண்ணிக்கிறவா, முடியலை அப்படின்னு. ஒருத்தனை அக்ரி பண்ணிட்டாப்லையா, இன்னொருத்தனை வேணாம் அப்படின்ட்டாப்லையா. அப்போ இது யாருக்குமே புரியல, என்னடா இது, அவனை செய்ய சொல்லிட்டாப்ல, கிஸ் பண்ண சொல்லிட்டாப்ல, நம்மளை அனுமதிக்க மாட்டேன்ட்டாப்லையா அப்படின்னு சோகமாக போயிட்டானா. அப்போ யாருக்கும் இது புரியலையா. இப்போ சாகிர் நாய்க்கு விளக்குறாப்புல, என்ன விளக்குறாப்புல அப்படின்னா, அந்த கிஸ் பண்ணுறதுல 2 பேர், ஒருத்தன் அன்கண்ட்ரோலாக மாறி அவன் அந்த ஃபாஸ்டிங்கையே பிரேக் பண்ணிடுவானா. இருக்கிறது விரதம், எதுக்குடா முத்தம் கொடுக்குறீங்க, போய் விரதம் இருங்கடா, கடவுளை பார்த்து உங்கள் பிரச்சனையில் சொல்லுங்கடா, பொண்டாட்டி இப்போ தான் தேவையா, நாளைக்கெல்லாம் விரதம் முடிச்சுட்டு போகக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது. ஒருத்தனுக்கு சரின்னு சொல்லியிருக்காப்புல, இன்னொருத்தனுக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்காப்புல. என்ன அப்படின்னு சாக்கிர் நாய்கிட்ட கேட்டால் இவர் சொல்கிறாப்புல, இவன் வந்து கிஸ்ஸோடு நிறுத்திக்கிடுவான், அவன் கிஸ்ஸோடு நிறுத்த மாட்டான் அப்படிங்கிறாப்புல. இதில் விஷயம் என்னென்னா, இருக்கிறது விரதம், நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, சாக போகிறவங்களுக்காக, வியாதி உள்ளவங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிரச்சனைக்காக இருக்கிறது விரதம். அதை கடவுள்கிட்ட ஐயா சாமி காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. கேட்டுக்கிது போய் பொண்டாட்டியை கிஸ் பண்ணிட்டு வந்து ஐயா சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்ல போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விரதம் இருந்துக்கிட்டு போய் கிஸ் பண்ணிட்டு வந்து, விரதம் இருந்துக்கிட்டு போய் கிஸ் பண்ணிக்கிட்டு, தண்ணி குடிக்க மாட்டாங்களாம், சோறு திங்க மாட்டாங்களாம், ஆனால் கிஸ்ஸு மட்டும் வேணுமா. அந்த விஷயத்தை இவர் எப்படி சொல்றாரு மட்டும் பாருங்க. Second person, once he kisses his wife, he will break his fast. He will go beyond that. Prophet knew, you don't know, I don't know. அதாவது கண்மணி நாயத்துக்கு தெரியுமா. அதனால தான் அவனுடைய அப்துல்லாவுடைய மனசில் சின்ன குழந்தைகளை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அவன் சூழ்நிலையினால அவன் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால இவர் என்கரேஜ் பண்ணாராம். Similarly, the prophet may be knowing that if he marries a matron, maybe yet he will go after beauty. So prophet advises him. அதான் அப்போ ப்ராப்பர்ட்டி என்ன செய்கிறாப்புல, அட்வைஸ் பண்ணுறாப்புலையா. ஏன் அட்வைஸ் பண்ணுறாருன்னா சொல்லுங்கய்யா. And do you think what the prophet said is wrong? முகமது சொன்னது தப்பா, கேட்டது தப்பா அப்படின்னு கேட்குறாப்புல. அது ரைட்டாக தான் கேட்டிருக்காப்புல, தப்பாலாம் எதுவும் கேட்கல. Some people may like younger. ஏன் தப்பா கேட்கல அப்படின்னா, நிறைய பேர் சின்ன குழந்தைகளை கல்யாணம் பண்ணுவாங்களாம், விரும்புவாங்களாம். நல்லா கவனிங்க, நிறைய பேர் சின்ன குழந்தைகளை மனைவியாக பார்ப்பாங்களாம். சரி. Some people may like older girl. நிறைய பேர் என்ன செய்வாங்களாம், ஓல்டு உமனை, தன்னை விட 15 வயசு 20 வயசு உமனை அந்த நினப்பில் பார்ப்பாங்களாம். ஐயோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமே. இவருக்கு வயசு 20 தான், ஆனால் 40 வயசு பெண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க விரும்புவாராம். நிறைய பேர் இவருக்கு 40 வயசு தான், ஆனால் 6 வயசு குழந்தைய தான் இவர் கேட்பாராம், அது நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ அப்படி அது அவங்களுடைய சாய்ஸாம். அதையெல்லாம் ப்ராப்பர்ட் அவர் அறிவாராம், அதனால தான் அவர்கிட்ட கேட்டாராம். சரி. So what you have to realize that it is nothing wrong. நல்லா கவனிங்க, இது என்ன நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, இது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது அப்படின்னு அங்கே உட்காந்துருக்கிற 10,000 பேர் நினைக்கிறேன், 10,000 பேர் கூட இருப்பாங்க. அந்த 10,000 பேருக்கு முன்னாடி சொல்கிறாப்புல, ஒரு பில்லி சூனியை வைக்கிறாப்புல. அதை கேட்குறாவிங்க அங்கே உள்ள 50 வயசு 60 வயசு 70 வயசு கிளட்டு போயிருக்கிற மனசில் என்ன ஓடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. It is advice given by the prophet. இது அற்புதமான அட்வைஸாம். இது கிவன் பை த ப்ராப்பர்ட்டாம். என்ன அட்வைஸு, ஏன் நீ வந்து சின்ன குழந்தைகளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அவன் சொல்கிறான், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு. அப்போ அவனுடைய இருதயத்தை பற்றி தெரியுமா, அதனால இவர் எந்த விதத்துலையும் அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாராம். அது தப்பு இல்லை,
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து நீ வந்து ப்ரோக்ரியேட் பண்ணலாம், நீ புல்லை கொடுக்கலாம், இதை கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாப்லையாம், அட்வைஸ் கொடுக்குறாப்லையாம். யாரு? அந்த அப்துல்லாவுக்கு முகமது. Did he say something which is wrong? சரி, No, perfectly right. ரைட். அதானே, பெர்ஃபெக்ட்லி ரைட்டா. எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் சொன்னாரா? இல்லை, பெர்ஃபெக்ட்லி ரைட்டா. எப்படி இந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு 112 வயசு கல்யாணுக்கும் கல்யாண விஷயத்தை எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. They like The something Quran else. says, do not inherit women against her wishes. Surah Nisa, chapter 4, verse 19. But if the woman இப்படி தான் கொண்டு போவாப்ல. அப்படியே காதீஸ் வசனம், குரான் வசனம் எல்லாம் கொண்டு போய் அப்படியே டைவர்ட் பண்ணுவாப்ல. wants and the man wants, உமனுக்கும் இங்கே மேனுக்கும் உள்ள விஷயம் இல்லையா சாக்கிர் நாயக்கையா? 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கும் 112 வயசு நாளைக்கு சாக போகிற கிழவனுக்கும் உள்ள பிரச்சனை. அதையெல்லாம் பற்றி பேச who மாட்டாங்க. are you and I to prevent? அதான் ஒரே வார்த்தை, நீயும் நானும் யாரு? அதையெல்லாம் தடுக்க, அதையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண, அதை பற்றி கேள்வி கேட்க. இப்போ கோபத்தில் பேசுவார் பாருங்க. Who are you and I to prevent? What is என்னையா உன்னை போதர் பண்ணிக்கிட்டு இருக்கு? உன்னை தொந்தரவு செய்யறது என்ன? அவங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவாங்க. உன் குடும்பத்துல எதுவும் கேட்டமா? நீயும் நானும் யாரு அதை பத்தி தவறு அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாப்ல. bothering you? I am asking the question. அதான் இவர் கேள்வி கேட்கிறாப்ல, மரியாதையா பதில் சொல்லு. If he finds piety in that young lady, கிழிஞ்சது போ. அந்த இஃப்கி யாரு? அந்த 112 வயசு நாளை சாக போற கிழவன் கண்டுபிடிச்சிட்டாப்லையா. என்ன கண்டுபிடிச்சிட்டாப்ல அப்படின்னா, பயசு பக்தியை ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டாப்லையா. யாரு மேல? யங் லேடி மேல. எந்த யங் லேடி மேல? உனக்கு 13 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள யங் லேடியா? சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? அப்ப அந்த 112 வயசு கிழவன் இந்த யங் லேடி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட பயச பக்தியை கண்டுபிடிச்சு விட்டாப்லையா. and that young lady finds piety in that elder. அப்போ அந்த யங் லேடியா 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள யங் லேடி கண்டுபிடிச்சிருச்சான். என்ன கண்டுபிடிச்சிருச்சான்? பயஸ் பக்தியை. இதில் இந்த எல்டர்லி மேன் 112 வயசு கிழமை மேலே நாளைக்கு அப்படிதான் சொல்லணும், நாளைக்கு சாக போகிற கிழமை மேலே பக்தியை ஒழுக்கத்தை நேர்மையை கண்டுபிடிச்சிருச்சான். அதை தான் யங் லேடி அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அவங்க கூட யங் கேர்ள்னு சொல்கிறாங்க. மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் அன்மேரிடு உமன். சாக்கிர் நாயக் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா யங் லேடி. அப்போ 6 வயசு 8 வயசு 10 13 வயசுலாம் யங் லேடி அவங்களுக்கு. அதான் தான் டாக்டரே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறாப்லையா. சரி, man, what is bothering you and me? Tell me. அதான் உன்னை என்னையா தொந்தரவு செய்யுது? ஏயா அப்படி எல்லாரும் வந்து இந்த விஷயத்திலே ரொம்ப மோதுறீங்க அப்படிங்கிறாப்ல. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷருக்கும் அந்த தார்மீக பொறுப்பை அவன் நிறைவேற்ற அவன் கேட்குறான் கேள்வி. என்னையா இது அசிங்கமாக இருக்குது? இது கலாச்சார சீரழிவுயா? இது சமுதாயத்தை சீரழிக்கும், குடும்பங்களை சீரழிக்கும், வாழ்க்கையை சீரழிக்கும், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும். அந்த குழந்தை எமோஷனலாக இன்டலெக்சுவலாக பாதிக்கப்படுவா. சரீர பிரகாரமாக அவன் 13 வயசு வந்து ஃபிசிக்கலாகவே டெவலப் ஆகலை. அது குழந்தை பெற்றுச்சுன்னா பால் கொடுக்குற அந்த விஷயம் கூட அது சரியாக வளர்ந்துருக்காது. அந்த பிள்ளைக்கு தனக்கு பெக்க போகிற குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும்னு கூட தெரியாது. அப்படி மெச்சூர் இல்லாத தான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அவங்க மாமியார் வந்து கையை பிடிச்சிக்கிருவாங்களாம், பெரியம்மா வந்து காலை பிடிச்சிக்கிருவாங்களாம், இவர் 112 வயசுக்காரரு, இவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவாராம். கேவலம் கேட்டவங்க. Is it unmedicated? ஆத்திரங்கள் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. No. பாரியா இது அன்மெடிக்கலான்னு கேட்குறாப்ல. கிடையாது அப்படிங்கிறாப்ல. அவரே சொல்கிறாப்ல. Can they procreate? Yes. பாரியா ஒரே சொல்ற. Can they procreate? Yes. கிடையாப்பா. எஸ். அதிசயமான மனுஷனா இருக்காப்ல. அதாவது புள்ள கொடுக்க முடியுமா? புள்ள கொடுக்கலாம். 2 பேரும் புள்ள பெக்கலாமா. நாளைக்கு செத்து போயிட்டா அந்த புள்ளை யார் வளர்ப்பது? வெக்கமா இல்லை சொல்றதுக்கு? What is the problem? அதான் வாட் இஸ் த ப்ராப்ளம்? உனக்கு தான் ப்ராப்ளம் இல்லையே. யார் பெத்த பிள்ளையோ 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஓன் பிள்ளையா? உனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. Imagine someone comes and tells you, why have you married a black woman? Why have you married a white woman? I mean, that's your choice. இது பிளாக் உமனு ஒயிட் உமனு இதை பற்றி பிரச்சனை இல்லையா சாக்கிர் நாயக்கையா? 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள 112 வயசு நாளைக்கு சாக போகிற கிழவன். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இனி இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னவாகும் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் ஓப்பனாகவே சொல்கிறாப்புல, உனக்கு என்னையா, உன் பிள்ளையவா நாங்கள் கல்யாணம் பண்ணோம், உன் தங்கச்சிகளையா நாங்கள் கேட்டோம், என் பிள்ளையவே நான் கொடுப்பேன் அப்படின்ட்டாப்புல இவர். அப்போ இந்த மனுஷன்ட்ட என்ன பேசுறது? உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்குறாப்புலையே, உங்களுக்கு என்ன போதர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாப்புல. Now, why did the man of Somalia at the age of 112 married 13? I don't know. I'm least bothered to know. எதுக்காக அவன் கல்யாணம் பண்ணான்னு எனக்கு தெரியாது.
அதை குறித்து எந்த விதத்துலையும் எனக்கு தொந்தரவு கிடையாது. நான் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. என்கிட்ட நீ எதுக்கு கவலைப்படுற, அது உன் குழந்தை கிடையாது. அது நாசமாக போன என்ன, அதை பற்றி உனக்கு பிரச்சனை கிடையாது. அதனால அதாவது ஐ ஆம் த லீஸ்ட். இதையெல்லாம் போதர் பண்ண நான்லாம் அதையெல்லாம் பற்றி கேட்க மாட்டேன். நான் ஒரு மெடிக்கல் டாக்டர் தான். இதையெல்லாம் பற்றி கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் இது அன்மெடிக்கல் கிடையாது. அவங்க ப்ரோக்ரியேட் பண்ணுவாங்க, புல்ல பெப்பாங்க. அதனால இது எந்த விதத்தில் என்னையே பாதிக்கலை அப்படிங்கிறாப்புல. சரி, Is it logical? லாஜிக்கலான்னு கேட்டு Yes, chances அப்போ இது லாஜிக்கான்னு கேட்டால் எஸ் அப்படிங்கிறாப்புல. are very less possible. Same thing what the prophet advised. அப்போ இந்த விஷயத்தை தான் நான் எப்படி அட்வைஸ் பண்ணுறனோ இதே அட்வைஸை தான் அவனுக்கும் கொடுத்தாப்புல. நான் எப்படி 112 வயசு கிழவனுக்கும் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கும் அட்வைஸ் கொடுக்குறனோ, நீங்கள் அது உங்கள் இஷ்டம், அது உங்கள் சாய்ஸு. மற்றவனுக்கெல்லாம் இதில் தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு எப்படி சொல்கிறாப்புல, அதே போல் இதே விதமான ஒரு விஷயத்த முகமது யாருக்கு, அந்த அப்துல்லாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காப்புல. சரிங்க ஐயா. So I am asking you the question, if the girl and the boy agree. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாப்புல. என்ன, இப்போ கேளுக்கு வந்துட்டாப்புல. இந்த கேளும் பாய் எது 112 வயசு கிழவன், நாளைக்கு சாக போகிற கிழவன் உனக்கு பாயா? அவங்க 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிட்டா Why are you interfering with the choice is my... அப்போ நீ எதுக்குயா அதில் போய் இடப்படுற, நீ எதுக்கு அதில் போய் தலையிடுற, மூக்க நுழைக்கிற? இதுதான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறாப்புல. அவங்களுடைய சாய்ஸில் நீ ஏன் போய் தலையிடுற, மூக்க நுழைக்கிற? இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஏன் கொஸ்டினுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. அது எப்படி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய 112 வயசு கிழவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நீ கேட்காத. முதல்ல ஏன் கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. அவங்க 2 பேரும் அது மனிதர் உணர்ந்து கொள்ள, அது மனித காதல் அல்ல. அவங்க ப்ரோக்ரியேட் பண்ணுவாங்க, புல்ல பெப்பாங்க. உனக்கு என்ன? ஏன் கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. நீ ஏன் அதில் தலையிடுற? நீங்களாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறாப்புல. அந்த கூட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் கைத்தட்டி ஆஹா என்ன ஒரு அற்புதமான பதில் அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. அதிசயம்தான். Do you have a right to interfere is my question. அதான் உனக்கு இதில் எந்த உரிமை இருக்குது? அவன் சோமாலியை, 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள சோமாலி, நீ இந்தியாக்காரன். உனக்கு நியூஸ் வந்து நீ எந்த விதத்தில் கேள்வி கேட்கலாம்? உனக்கு எந்த உரிமை? நீ மனித ஜென்மங்களாக இருக்கிறதுனால தான் இன்னொரு மனித ஜென்மத்துக்கு அசிங்கம், கேவலம், அருவறுப்பு நடக்கும் பொழுது, கலாச்சார சீரழிவு நடக்கும் பொழுது தார்மீக பொறுப்போட, மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கேள்வி கேட்குறோம். ஆனால் இந்த சாக்கிர் நாய்க்கு என்ன சொல்கிறாப்புல, உனக்கு என்ன ரைட் இருக்குது? யார் அந்த ரைட்டை கொடுத்தது? ஏன்னு கேட்டால் குரான் கொடுத்துருச்சு, ஹதீஸ் கொடுத்துருச்சு, முகமது அட்வைஸ் பண்ணிட்டாப்புல. இவரும் மெடிக்கல் டாக்டரு, இவரும் ப்ரூவ் பண்ணிட்டாப்புல, ப்ரோக்ரியேட் பண்ணுவாங்க, புள்ள கொடுப்பாங்க அப்படின்ட்டாப்புல. இனிமே நீ யாரு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாப்புல. அற்புதமான கேள்வியா இருக்கு. சரிங்க ஐயா. I am asking you a question, do you have a right to interfere? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். உனக்கு இதில் உரிமை இருக்கா இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு, தலையிடுறதுக்கு அப்படின்னு கோபத்தோடு கேட்குறாப்புல. எப்படி கண்ணை மட்டும் இல்லைங்க, காதையும் கட்டிவிட்டாப்புல. மனுஷனுடைய அதான் பிசாசானவன் மனுஷர்களுடைய மனசை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்ச அதிபதியானவன் இந்த அவிசுவாசிகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அதே நேரத்தில் காதையும் கண்ணையும் குருடாக்கி வச்சிருக்காப்புல இந்த சாக்கிர் நாய்க்கு, அவரை சேர்ந்தவங்களுடைய கூட்டத்தை. அதனால தான் சாக்கிர் நாயகை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, போட்டுறாங்களோ, புலத்துறாங்களோ அவங்களாம் நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீ யார் அதை பற்றி கேட்கறதுக்கு, நாங்கள் என்னமும் செய்வோம்யா அப்படின்னு அவங்க தான் கேட்பாங்க. சரிங்கய்யா. When the husband and wife are doing something which எது 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் 112 வயசு கிழவன் நாளைக்கு சாக போகிறவனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டாங்களாம். ஏதோ ஒன்று டூயிங் சம்திங் பண்ணுறாங்களாம். அது குரானுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாதான். சரி, they like, it's not going against the Quran, it is not even jeopardizing your rights. உன்னுடைய பிரச்சனையை எந்த விதத்திலையும் பாதிக்கலையே, உன்னுடைய தார்மீகத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கலையே, நீ எதுக்கு அதில் இடப்படுற, நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ குரான் படியும் அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் 112 வயசு கிழவனும் கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லையா. முகமதும் அட்வைஸ் கொடுத்துட்டாப்புல, மெடிக்கலும் ஆதரவு தெரிவிச்சிருச்சு. இனி நீ யாரு அப்படின்னு கேட்குறாப்புல. This is the right what Islam has given. அதான் இதுதான் சரியான வார்த்தை, இதுதான் சரியான ஆலோசனை, இதுதான் சரியான போதனை. இஸ்லாம் யாருக்கு கொடுத்துருக்கான்? இஸ்லாமியர்களுக்கு. Which you want to take away from man and woman. பாரியா, நீங்கள்லாம் அதையெல்லாம் எங்கள் இஸ்லாத்துலேருந்து தூக்கி போட. எப்படி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கும் 112 வயசு கிழவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் இந்த முறைமையே, இந்த கலாச்சாரத்தையே, இந்த பாரம்பரியத்தையே, இந்த போதனையை, இந்த அற்புதமான சட்டத்தை எங்கள் இஸ்லாத்துலேருந்து தூக்கி போட பார்க்குறீங்களா? அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. சரிங்கய்யா. Islam has given that right, they have the right to choose.
அதாவது இஸ்லாம் வந்து ரைட்டு கொடுத்துருக்கான், யார் வேணாலும் எந்த வயசில் வேணாலும் எந்த வயசில் உள்ளவங்களை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு ரைட்டு கொடுத்துருக்கான். சரி, 2ஆம் பாகத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.